fever patient, Kavikodi Arasi as nurse, Jagadishwari as Velekaran, Vasandapriya as wife whose profession is a doctor, Suripala as a child, Harshini as salesperson, and me myself as M. Vinodini as husband. Scene 1 at home. என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு வாலிப कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या प्रवर्तते சித்திர போகணும்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிம்மா, அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடலாம். டேய் தோத்தரவாயா, நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். அது வரைக்கும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கய்யா, நான் என் இடத்த விட்டு நகராம பத்திரமா பாத்துக்கிறேன். One eternity later. அச்சோ, ஏங்க குழந்தை கத்துறது தான் கேக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே. நான் போய் பார்க்கணும். டேய் என்னடா பண்ற? குழந்தை அழுத்திட்டே இருக்கு, நீ பாத்துட்டே இருக்க. ஐயா, நீங்க தானே குழந்தைய பாத்துக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ, இவனை பத்தி தெரிஞ்சு இவங்கிட்ட தெளிவா சொல்லாம போயிட்டே. Scene 2 நாட்டாமை அரைவல். என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு நில்லுங்க, நீங்க யாரு? நீங்க போட்டு கொண்டு வரீங்க? என்ன தைரியம் உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? எங்க முதலாளி தெரியாதவங்க வீட்டுக்குள்ள ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ற இது என்ன போய் வெளியிட சொல்றான்? எப்பேற்பட்ட பரம்பரை நாடுது? என்ன ஒரே சத்தமா இருக்கு? வாங்க நாட்டாமே, வாங்க. ஏன் வெளியே நிக்கிறீங்க? எப்ப வந்தீங்க? எங்க இவன் என்ன உள்ள விட்டாதானே? ஐயோ நாட்டாங்க, மன்னிச்சுங்க. அவன் கொஞ்சம் குழந்தை மாதிரி, நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே செஞ்சுருவான். டேய் மன்னிப்பு கேளுதா? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. டேய் தோத்தரவாயா, ஐயாக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. ஐயா, வழக்கம் போல கருதப்பாரு தானே. சதா, டேய் மாட்டுக்கான போட்டு கொண்டு வாடா. என்னங்க ஐயா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இவன் பண்ணதுல என் மண்ணு சூடாகி நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். ஐயா, அப்ப இந்த காப்பி அதை தூக்கி ஊத்திடு. ஏண்டா இங்க ஊத்துன? ஐயோ கடவுளே, நான் உன்னை வச்சுட்டு என்ன பண்ணணும்? டேய் இதுக்கப்புறம் யார் வந்தாலும் வெளியே வாசலே நிக்க வைக்காம உள்ள கூட்டிட்டு போய் நல்லா கவனி. Scene 3 at hospital, stomach pain patient. டாக்டர், டாக்டர் வயிறு வலிக்குது டாக்டர். வாங்கம்மா, என்னாச்சு? என்னன்னே தெரியல டாக்டர், 2 நாளா வயிறு வலிக்குது. நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல டாக்டர். அப்படியா? எந்த இடத்துல வலிக்குது? இங்க டாக்டர். காட்டுங்க பாப்போம். அங்கதான் டாக்டர், அங்கதான். சரி, லாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க? அத்தோ மருமி சத்தம் டாக்டர். அத்தோ மருமி சத்தவா? அது என்னது? அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் டாக்டர். இனிப்பா புளிப்பா காரமா இருக்குமே. இது மாதிரி அத்தோ ஷவர்மா இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலி வரமா வேற என்ன பண்ணும்? ஷவர்மாவும் நல்லா இருக்கும் டாக்டர், சாப்பிட்ருக்கீங்களா? அது சரிதான், அப்போ ஒன்றும் இல்லை போல. சிஸ்டர் லூசி, இதை வந்துட்டேன் டாக்டர். Thank you, sir. Thank you for joining with us. இதோ பாருங்கம்மா, உங்க சிடி ஸ்கேன் நான் இப்பதான் பார்த்தேன். We welcome you, Dr. Meena Sundaram, sir, from Physiology Department. Thank you, sir. Thank you for joining with us. சீரியஸ்லாம் ஒன்றும்
சர்ஜரி. சிஸ்டர், இந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு போயிட்டு அனஸ்தீஷியா கொடுங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். டாக்டர், நான் பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டேன், ஆனால் இங்கே இன்னும் மயக்கம் ஆகல. என்னது, மயக்கம் வரலையா? How is it possible? இன்னும் கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இன்னும் மயக்கம் வரல. இன்னும் மயக்கம் வரலையா? அம்மா, நம்ம கிளினிக்ல செஞ்சு வச்ச பொங்கல் எடுத்துட்டு வாங்க. என்ன டாக்டர், பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், பொறுப்பே நம்ம பொங்கல் சாப்பிட கேட்குறீங்க? ஐயோ, நீங்க எடுத்துக்கோ, உங்களுக்கு புரியும், அதுக்காக தான். ஓ, அதுக்கா? ஓகே ஓகே. ஆமா, எடுத்துட்டு வாங்க. இந்தாங்கம்மா, இது சாப்பிட்றாதீங்க, ஹைடோஸ் ஆயிரும், ஸ்மெல் மட்டும் பண்ணுங்க. ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் ஹாப்பி. Scene 4. Sneezing patient. என்னாச்சு என்னாச்சு, உள்ள வாங்க. டாக்டர், டாக்டர், எனக்கு டாக்டர் எனக்கு 2 நாளாக எனக்கு ஒரே தும்மலா இருக்கு டாக்டர். எதுவுமே பேச முடியல. எனக்கு 2 நாளாக எனக்கு பண்ண முடிச்சு. சிஸ்டர் சிஸ்டர், பேஷண்ட்க்கு ஏதாவது ஜலதம் மாத்திரை இந்த இடத்து கொடுத்து அனுப்பிடுவோம். Scene 5. Fever patient. டாக்டர், எனக்கு காலையில எனக்கு ஒரே குளிர்ஜரமா இருக்கு டாக்டர். சிஸ்டர், இந்த குளிர்ஜரம் பேஷண்ட்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். ஊசி போட்ட கையை தேய்ச்சி விடுங்க. உன் கையை. என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. யார் அது வாசல் முன்னாடி நிக்கிறது? சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன? நம்ம முதலாளி யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்லா கவனிக்க சொல்லியிருக்காரு. நீங்க சாரி விற்கிறதுக்கு கூட நான் என்ன பாட்டு பாட போறேனே தெரியலையே. மேடம், வாங்க தம்பி, வாங்க. இருங்க, என்ன சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளுங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இல்லைண்ணா, நான் சொல்றது நீங்க பேசாதீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா நடக்குதுங்க? சாப்பிடுங்க தம்பி. டேய் கோத்தமாயா, யார் அது? யாருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்க? யாருக்குமா தெரியும்? முதலியார யார் வந்தாலும் கூப்பிட்டு வச்சு சோறு போட சொன்னாரு. நான் எப்படா வந்தேன்? யார் வந்தாலும் கூப்பிட்டு உள்ள விட்டுருவியா நீ? ஃபர்ஸ்ட் அவங்க வெளில போக சொல்லு. டேய் தம்பி, போடா. நான் சிவனே நல்லா போயிருக்கேன். நான் பேசாம வேலையை விட்டு நின்னார. ஏங்க நீங்க எப்போ வந்தீங்க? அவன் பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்? உன்னை நாங்க வேற ஆளா என்னைக்கும் நினைச்சதே இல்லை. நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான், இப்படி எல்லாம் பேசாத.